ஸோ கைஸ் ரெசல்மேனியா வரதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் வந்து இருக்குது. அண்ட் நம்ம பெரிய பெரிய சம்பவம்லாம் எங்கே பார்ப்போம்னா அது வந்து ரெசல்மேனியா வீக்கெண்டில் தான் வந்து பார்ப்போம். நம்ம வந்து பெரிய பெரிய சம்பவம்லாம் வந்து ரெசல்மேனியாவில் அண்ட் ரெசல்மேனியா வீக்கெண்டில் வந்து பார்ப்போம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரெசல்மேனியா வீக்கெண்டில் வந்து நடக்க போகிற எல்லா ஷோஸோட டேட்டு டைமு அண்ட் எங்கே வந்து பார்க்க போகிறோம் அண்ட் கடைசியாக வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக பார்க்குறது கூட வந்து நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்மேனியா வீக்கெண்ட் வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரெசல்மேனியா வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா 15th ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆகும். 15th ஏப்ரல் டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரா வந்து போடுவாங்க காலையில் 5:30 மணிக்கு. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போட போகிறாங்க இந்தியாவில். அண்ட் அடுத்த WWE ஷோ வந்து எப்போ போடுவாங்கன்னா அது வந்து 19th ஏப்ரல் சாட்டர்டே அன்னைக்கு ஸ்மாக் டவுன் வந்து போடுவாங்க. அதை வந்து காலையில் 5:30 மணிக்கு வந்து போடுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நடக்க போகுது ஹால் ஆஃப் ஃபேம் 2025. இது வந்து எப்போ நடக்க போகுதுன்னா அது வந்து ஏப்ரல் 19th அன்னைக்கு தான் வந்து நடக்க போகுது. ஏப்ரல் 19th சாட்டர்டே அன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு யூடியூப்ல வந்து போடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஹால் ஆஃப் ஃபேம் 2025 வந்து நம்ம வந்து யூடியூப்ல வந்து பார்க்கலாம். அண்ட் அதே 19th ஏப்ரல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு NXT ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி வந்து போடுவாங்க. அது வந்து எப்போனா அது வந்து நைட்டு 10:30 மணிக்கு வந்து போடுவாங்க இந்தியாவில். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போடுவாங்க. அண்ட் 20th ஏப்ரல் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41 நைட் 1 வந்து போடுவாங்க இந்தியாவில். அது எப்போ போடுவாங்கன்னா டைம் கேட்டிங்க அது வந்து காலையில் 4:30 மணிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்க்கலாம். அண்ட் ஏப்ரல் 21 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு ரெசல்மேனியா நைட் 2 வந்து போடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரா ஆஃப்டர் மேனியா வந்து போடுவாங்க. அதுதான் வந்து இந்த ரெசல்மேனியா வீக்கெண்டோட கடைசி ஷோவாக வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ரா வந்து எப்போ போடுவாங்கன்னா அதுக்கு அடுத்த நாளே வந்து போடுவாங்க. ஏப்ரல் 22 அன்னைக்கு போடுவாங்க டியூஸ்டே காலையில் 5:30 மணிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போடுவாங்க. ஸோ இதில் தான் வந்து ரெசல்மேனியா வீக்கெண்டோட ஷோஸு டேட்டு டைமு அண்ட் எங்கே வந்து பார்க்க போகிறீங்கன்னு அதில் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். அது சரிப்பா என்கிட்ட வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, நான் எப்படி வந்து இது ஃப்ரீயாக வந்து பார்க்குறது கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு வேலை செய்யணும். அது என்னென்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் வந்து போட்டுருவேன் ஒரு லிங்க்கு. ஸோ அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் வந்து ரெசல்மேனியா வந்து காசு கொடுக்காம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிளியர் ஆகிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் அஃப்கோர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.